குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷம் 2025 ஜனவரி மாசத்துல ஜோதிட வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களான நீங்களும், ஜோதிடம் ஏற்கனவே பேசிக்கா படிச்சு முடிச்சவங்களும், பலன் எடுக்க தடுமாறுறவங்களும் என்கிட்ட கிளாஸ்ல சேர்ந்து படிக்கணும்னா தாராளமா படிச்சுக்கலாம். நான் கம்மியான ஃபீஸ் தான் வாங்குறேன். இதுக்கு தனியா சார்ஜ், அதாவது இந்த வகுப்பு எடுக்கிற இதுக்கு தனியா சார்ஜ், இந்த வகுப்பு எடுக்கிற இதுக்கு தனியா சார்ஜுங்கிறதுலாம் இல்லை. குரு தட்சிணை மாதிரி ஒரு நாளைக்கு 50 ரூபா மாதிரி, வாரத்துக்கு 300 ரூபா சார்ஜ் பண்றேன். படிக்கலாம். சுக்கிரனுக்கும் புதனுக்கும் 12ஆம் இடம் மறைவு கிடையாது. சுக்கிரன் ஓகே சார். புதனுக்கும் மறைவு. புதனும் புதனும் முக்கூட்டு கிரகத்துல ஒண்ணு. முக்கூட்டு கிரகத்துல சூரியன், புதன், சுக்கிரன் முக்கூட்டு கிரகத்துல பூமிக்கு உள்வட்டத்துல சுத்தக்கூடிய கிரகங்களுக்கு இந்த சுக்கிரனுக்கும் புதனுக்கும் மறைவு கிடையாது 12ஆம் இடம். ஆனா அதுவே 3ஆம் இடமா போயிடுச்சு. பிறப்புலக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல போனாலும் மறைவு. தசாநாதன் நம்ம யார் எடுக்கிறோமோ அந்த தசாநாதனுக்கு 3ஆம் இடத்துல போய் சுக்கிரன் புதன் இருந்தாலும் மறைவு. அந்த சுக்கிரன் புதனுடைய ஆதிபத்தியமும் காரதுவமும் பாதிக்கப்படும் அல்லது கிடைக்கிறதுக்கு தாமதமாகும். மறைவுங்கிறனால தாமதமாகும். ஒரு இல்லீகல் தொடர்பே வந்தாலும் மறைமுகமா நடக்கும். அதன் மூலியமாக ஒரு வில்லங்க வந்துடும். இதெல்லாம் போக சொல்லித்தரேன். சரிங்க சார். டவுட் வேற யார் கேக்குறீங்க சார்? இந்த வீடியோ குரூப்ல போட்டு விட்டுருங்க சார். இப்பதான் கொஞ்சம் கவனமா பார்க்க வந்திருக்கேன். பாத்துக்கிறேன். போட மாட்டேன். தனியா காசு கட்டணம் வசூல் பண்ணிட்டு போட்டு விடுறேன். சரியா? ஆச்சுலாமா சார்? ஒரு டவுட்டுங்க சார். சார் இப்ப நம்ம மேஷ லக்னத்துக்கு சார் புதனும் சுக்கிரனும் மீனத்துல இருந்தாங்கன்னா இந்த புதன் அங்க ஆட்சின்னு எடுத்துக்கணுமாங்க சார்? ஏன் ஆட்சின்னு இருக்கணும்? மேச லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருந்தா மறைவே கிடையாதுன்னு வச்சிரும். மறைவு கிடையாது, ஆட்சின்னு சொல்லலையே. ஆட்சி மறைவு கிடையாதுங்க. சுக்கிரன் ஆல்ரெடி அங்க உச்சம் பெற்ற சுக்கிரன் புதன் இருந்தாருன்னா சுத்தமா மறைவே கிடையாது. மறைவே கிடையாது. ஓகே. அப்போ நீசம் எப்படி சார் எடுக்கணும்? புதனுக்கு நீசன் எப்படி எடுக்கிறதுங்க சார்? நீசம் தான் நீசத்துக்கு உண்டான வேலையை செய்யும். 12ஆம் இடத்துக்கு உண்டான நீசத்தை செய்யும். ஓகே. மறைஞ்சு போச்சு நீசமாயி போச்சு. அதனால நீசத்துக்கு உண்டான வேலை செய்யாதுன்னு இருக்கக்கூடாது. நீசத்துக்கு உண்டான வேலை செய்யும். அந்த இடத்துக்குள்ள நீசத்தை பண்ணும் இல்லைங்களா சார்? 12ஆம் இடத்துக்கு உண்டான வேலையை செய்யும். மேசத்துக்கு 3, 6க்கு உண்டான வேலையை 12ஆம் இடத்தின் வாயிலாக செய்யும். 3ஆம் இடம் முயற்சி, 6ஆம் இடம் உத்தியோகம், 12ஆம் இடம் வெளிநாடு, அது நீசம். வேலைக்கு உத்தியோகத்துக்கு வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க, கிடைக்காது. அதுதான் நீசம். கிடைக்காதுங்கிறதா நீசம். ஒரு சிம்பிளா புரிய வச்சுட்டு, 3ஆம் இடம் முயற்சி, 6ஆம் இடம் உத்தியோகம், 12ஆம் இடம் வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்காங்கன்னா நீசத்துக்கு உண்டான வேலை கிடைக்காது, நடக்காது. சரி, 3ஆம் இடம் காதல் இல்லையா? 12ஆம் இடம் தாம்பத்தியம், 6ஆம் இடம் வம்போலுக்கு லவ் பஞ்சாயத்தாயி தடைப்பட்டுக்கிட்டு போகும், தடையாகி போகும். புரிஞ்சா? புதன் காதல் கரணும். கரெக்டா? புதன் காதல் கரணும். புரியுதுங்க சார். நம்ம இந்த 4-5 பேர் கேள்வி கேட்கறவங்க தான் பேசுறாங்க. ஆனா மத்தவங்க அமைதியா இருக்காங்க. சரி, பார்ப்போம். அடுத்தடுத்து முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணீங்கன்னா வந்துடலாம், தெளிவா ஸ்பீடா வந்துடலாம். இல்லைன்னா கொஞ்சம் சுலவாகும். சார், இப்போ நாங்க படிக்கிறப்போ பாத்தீங்கன்னா 3ஆம் இடம் 50% மறைவுன்னு சொல்லி படிச்சிருந்தோம் சார். இப்போ நான் அழிக்கிற மாதிரி அழிச்சிருது. சரியா? பேசிக் என்ன படிச்சீங்களோ அதோட நீ படிக்கீங்க. வேற எதுவும் வேண்டாம். நான் அழிக்கிற மாதிரி அழிச்சிருது. நான் 10 வாரம் 20 வாரம் இந்த 2 மாசத்துக்கு என்ன எடுக்கிறோன்னா அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போதும். மற்றபடி அந்த யூடியூப்ல அதை சொன்னாங்க, இதுல இதை சொன்னாங்க, இந்த புக்ல அதை போட்டுக்காங்க, மறந்துருக்கு. பேசிக் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். மற்றதை அழிச்சிருங்க. ஓகே சார். ஓகே. உங்களுக்கு ப்ரூஃப் காமிக்கிறேன். உதாரண ஜாதகம் போட்டு ஆடியோ போட்டு காமிக்கிட்டு இருக்கிறேன். இல்லையா? உதாரண ஜாதகம் போட்டு ஆடியோ போடுறேன். எந்த ஒரு குருநாதரும் தன்னுடைய கிளைண்டோடைய ஆடியோ கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. நான் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படிங்கும்போது நான் என்ன சொல்றேன், அதை மட்டும் ஒரு 2 மாசத்துக்கு ஃபாலோ பண்ணுங்க. அப்புறமேட்டு வந்துடும். ஓகே சார். ஓகே. உண்மையை தானே சொல்றேன், தப்பா சொல்லல? தப்பெல்லாம் சார், கரெக்டான உண்மைதான் சார் சொல்றீங்க. அதனால அந்த விதி இங்க அப்ளை ஆகல, இந்த விதி அங்க அப்ளை ஆகலன்னு ஜெனரல் விதிக்கு போகாதீங்க, வேண்டாம். சரிங்க சார். ஓகே. அதனாலதான் ஒரு 10 8-10 அந்த குரூப்ல கிளாஸ் இருக்கான்னு மெசேஜ் வந்துட்டே இருக்குன்னு போடுங்க. இந்த போயிருவோம். ஓகே சார். ஒரே நிமிஷம். அதான் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.